அதிகாரம் மிக வலிமையானது, அதை கைப்பற்றாமல் நாம் தமிழர் கட்சி விடாது. தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு கொள்கைக்கான அரசியல். புரட்சி புரட்சி என்பது பொறுமையாக தான் வரும். ஐயா ரஜினி மரியா சிங்கிளா வருங்கிறதுக்கு புரட்சி என்பது கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். பெரிய மக்கள் படையோடு வரும், மக்கள் மாற்றத்தோடு வரும், தெளிவான சிந்தனையோடு வரும், அறிவார்ந்த மக்களோடு வரும். ஓசிக்காகவோ கோட்டருக்காகவோ பிரியாணிக்காகவோ இலவச பண்ட பாத்திரங்களுக்காகவோ வராது. தன் மக்களால் எனக்கு நல்லது, ஏன் மக்களுக்கும் நல்லது, பொதுநல சிந்தனையில் வரும். புரட்சி பொறுமையாக தான் வரும். இது காசு கொடுத்து வர வெற்றி இல்லை. ஐயா சீமான் அவர்கள் சொல்வது போல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றதனால் அந்த இனத்திற்கான வெற்றி, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான வெற்றி, தமிழ் மொழிக்கான வெற்றி. கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். எதிர்காலத்தில் அதிகாரம் நிச்சயம், அதிகாரம் மிக வலிமையானது, அதை கைப்பற்றாமல் நாம் தமிழர் கட்சி விடாது. தமிழர்களான நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம், விடுற மாதிரி இல்லை. சீமான் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் பலமாக இருக்கும்போதே எனக்கு அதிகாரம் வந்ததுனாலும் சிறப்பு தான், இல்லை எனக்கு அடுத்து என் தம்பி தங்கைகள் ஆட்சிக்கு வராங்க, அதுலேருந்து யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னாலும் எனக்கு சிறப்பு தான், அதில் 100% நான் மகிழ்ச்சி. ஆக மொத்தத்தில் எப்படியா தமிழ் தேசிய அரசியல் வரணும் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் இந்த காலத்தையும் பிளான் பண்ணியிருக்காரு. எப்படி வேணால் அரசியல் கால சூழ்நிலை மாறலாம், தயாராக தான் இருக்காரு. எதிர்காலத்துலேயும் வரலாம், இந்த காலத்துலேயும் வரலாம், ரெடியாக இருப்போம், தயாராக இருப்போம், வந்தால் சந்திச்சிருவோம் அப்படிங்கிறாரு. அவரே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. இப்பயோ எப்பயோ ஆனால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாரு.